الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما تقدموا لأنفسكم من خير تجدوه عند الله. قال رسول الله صلى الله عليه وسلم: إذا مات الإنسان انقطع عمله إلا بثلاث: صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يستغفر له. رواه المسلم. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமத்தை துவக்கம் செய்கின்றேன். அல்லாஹுவின் அருளும் அன்பும் ஈருலகத் தென்றல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சஹாபா பெருமக்கள் மீதும் தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சாலிஹீன்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக இங்கே கூடியிருக்கின்ற நம்மவர்கள் யாவரின் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் நிறைவாக பொங்கி பொழியட்டுமாக. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் என் இதயம் நிறைந்த சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. அன்புக்குரியவர்களே, நமது தமிழ்நாட்டில் எத்தனையோ தயாளம் மனம் கொண்ட தர்மவான்கள் முஸ்லிம்கள் மேம்பட வேண்டும், முஸ்லிம்களுடைய வாழ்க்கை செழிப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி தங்களுடைய சொத்துக்களை, தங்களுடைய நிலங்களை பொது உடைமையாக வக்ஃபு செய்திருக்கிறார்கள். அந்த சொத்துக்கள் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான கோடிகள் பெருமான அளவுக்கு பெருகி இருக்கின்றன. இந்தியாவில் இருக்கக்கூடிய வக்ஃபு சொத்துக்களை, பொது உடைமையான சொத்துக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி பிரிட்டிஷ் ஆட்சியில் 1913ஆம் ஆண்டில் தனி ஒரு சட்டத்தை அமைத்து வக்ஃபு வாரியத்தை அமைத்தார்கள். அது இன்று வரைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாத காரணத்தினால், அல்லாஹ்வுடைய தண்டனையை அறியாத காரணத்தினால் அந்த பொது சொத்துக்கள் எல்லாம், வக்ஃபு சொத்துக்கள் எல்லாம் சரியான முறையிலே பராமரிக்கப்படாமல் இன்றைக்கு அந்த சொத்துக்கள் எல்லாம் பாழடைந்து பாழாகி கொண்டிருக்கின்றன. இந்த உலகத்திலே வக்ஃபுனுடைய முறைகளை, வக்ஃபு செய்யக்கூடிய முறைகளை கற்றுக் கொடுத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹதீஸிலே சொல்கின்றார்கள்: இதா மாத்தல் இன்சானு இன்கதா அமலுஹு இல்லா பிஸலாத்தி. ஒரு மனிதன் இறந்து விட்டால் 3 பொருட்களை தவிர அனைத்துமே இந்த உலகத்திலே நின்று விடுகின்றது. ஒன்று சதகத்தின் ஜாரியா, நிரந்தரமாக நடைபெறும் தர்மம். இரண்டாவது அவ் இல்மின் யுன்தஃபா பிஹி, பிறருக்கு பயன் தரக்கூடிய கல்வி. மூன்றாவது அவ் வலதின் ஸாலிஹின் யதுஉ லஹு, பெற்றோருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்லொழுக்கம் உள்ள குழந்தை. இந்த மூன்றும் தான் ஒரு மனிதன் இறந்த பிறகும் நன்மைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்கின்றார்கள். அருமையானவர்களே, நிரந்தரமாக நன்மை தரும் தர்மம் அதுதான் வக்ஃபு சொத்தாக இருக்கின்றது. இன்றைக்கு எத்தனையோ தர்மவான்கள், தர்ம கருத்தாக்கள், கொடை வள்ளல்கள் தங்களுடைய சொத்துக்களை, தங்களுடைய வீடுகளை, தங்களுடைய நிலங்களை எல்லாம் பொதுமக்கள் பயன்பெறுவதற்காக வேண்டி
காலாகாலம் அதை வைத்து பிரயோஜனம் அடைவதற்காக வேண்டி அவைகளை பொது உடைமையாக அல்லாஹ்வுக்காக வேண்டி வக்ஃபு செய்கின்றார்கள். இஸ்லாமிய வரலாற்றிலே முதலிலே வக்ஃபு செய்த வாக்கிஃப் யார் என்று சொன்னால் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஹிஜ்ரி 7 கைபர் போர் நடக்கிறது. அந்த போரிலே இஸ்லாமியர்களுக்கு வெற்றி கிடைக்கின்றது. அதில் இஸ்லாமியர்களுக்கு நீண்ட ஒரு நிலப்பரப்பு சொந்தமாக கிடைக்கிறது. அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதி நிலத்தை வைத்துக் கொண்டு மீதி நிலத்தை சஹாபாக்களுக்கு தோழர்களுக்காக பங்கிட்டுக் கொடுத்தார்கள். அதிலே சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் ஒரு பகுதி நிலம் கிடைத்தது. அந்த நிலத்தை சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிகவும் நேசித்தார்கள், மிகவும் மதிப்பு மிக்கதாக கருதினார்கள். அதை பற்றி சொல்கின்றார்கள், இன்னி அஸப்து அரவன் பி கைபர லம் அஸிப் மாலன் கத்து அன்ஃபஸ இந்தி மின்ஹு. நிச்சயமாக நான் கைபர் போரிலே ஒரு பூமியை பெற்றுக் கொண்டேன். அந்த ஒரு பூமியை போன்று என்னிடத்திலே மதிப்பு மிக்கதாக எந்த ஒரு பூமியையும் எந்த ஒரு நிலத்தையும் நான் பெற்றுக் கொள்ளவில்லை என்று சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுக்கு பங்காக கிடைத்த அந்த நிலத்தினுடைய பெருமையை அருமையை சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய அருள் வசனம் இறங்குகிறது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் எதை விரும்புகின்றீர்களோ அதை நீங்கள் செலவழிக்கும் வரை நிச்சயமாக நன்மையை பெற முடியாது என்று அல்லாஹ்வுடைய அருள் வசனம் இறங்குகிறது. உடனே சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று, யா ரசூலல்லாஹ், எனக்கு கைபரிலே கிடைத்த அந்த நிலம் ரொம்பவும் பிரியமாக இருக்கிறது, விருப்பமாக இருக்கிறது. ஃபமா தஅமுர்னி பிஹி, அதை நான் தர்மம் செய்வதற்கு நினைக்கின்றேன், அதை கொண்டு நீங்கள் என்ன ஏவுகின்றீர்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா உமர், இன் ஷி'த ஹப்பத்த அஸ்லஹா ஃபதஸத்தக் பிஹா. உமரே, நீங்கள் விரும்பினால் அசல் நிலத்தை நீங்களே தடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், அதனுடைய வருமானத்தை, அதிலே கிடைக்கின்ற லாபத்தை ஏழைகளுக்கு நீங்கள் தர்மமாக கொடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அதன் பிறகு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வதஸத்தக் பிஹா ஃபில் ஃபுகராஇ வல் குர்பா வஃபி ரிகாபி வஃபி சபீலில்லாஹி வஃபி ஸபீலி வல்லைஃபி. அந்த நிலத்திலே கிடைக்கக்கூடிய வருமானங்களை, அந்த நிலத்திலே கிடைத்த வருவாய்களை எல்லாம் ஏழை எளியவர்களுக்கு வழங்கினார்கள், உறவினர்களுக்கு வழங்கினார்கள், அடிமைகளை உரிமையிடுவதற்காக வேண்டி வழங்கினார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஈடுபடக்கூடியவர்களுக்காக வேண்டி அவனுடைய வருவாயை கொடுத்தார்கள். வழிப்போக்கர்களாக இருந்து கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு அதிலிருந்து வருமானத்தை கொடுத்தார்கள், விருந்தாளிகளுக்கும் அதன் மூலமாக உபசரித்தார்கள். இப்படி சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வக்ஃபு செய்யப்பட்ட அந்த சொத்துக்கு தானே பொறுப்புதாரியாக இருந்து, தானே முத்தவலியாக இருந்து, அதனுடைய அசலை தாங்களே பராமரித்து அதனுடைய வருவாயை மற்றவர்களுக்கு பயன்பெறக்கூடிய வகையிலே செலவழித்தார்கள். மேலும் வக்ஃபு சொத்தை பராமரிக்கக்கூடியவர் பற்றி சொல்லி காட்டினார்கள், லா ஜுனாஹ அலா மன் வலியஹா யஅகுல மின்ஹா பில் மஅரூஃப். யார் வக்ஃபுடைய சொத்துக்களை பராமரிக்கின்றாரோ அவர் அந்த வக்ஃபு சொத்திலிருந்து நியாயமான முறையிலே சாப்பிட்டுக் கொள்வது எவ்வித குற்றமும் இல்லை என்பதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஒருவர் பொது சொத்துக்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார், பராமரித்துக் கொண்டிருக்கின்றார், அதற்கு காவலாளியாக இருக்கின்றார். அவர் அந்த வக்ஃபு சொத்திலிருந்து நியாயமான அளவு எடுத்து சம்பளமாக பெற்று செலவழித்துக் கொள்வதிலே, தன்னுடைய வாழ்க்கையை நடத்திக் கொள்வதிலே, தன்னுடைய ஜீவனத்தை ஓட்டிக் கொள்வதிலே எந்தவித குற்றமும் இல்லை என்று சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். மேலும் வக்ஃபு சொத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி காட்டினார்கள். அன்னஹு லா யுபாஉ வலா யூஹபு வலா யூரது. வக்ஃபு சொத்துக்களை விற்கக்கூடாது, வக்ஃபு சொத்துக்களை யாருக்கும் அன்பளிப்புகளாக கொடுக்க கூடாது, வக்ஃபு சொத்தை வாரிசுதார்களுக்கும் கொடுத்து விடக்கூடாது,
வக்ஃப் சொத்துகள் என்றைக்குமே நிலையாக இருக்க வேண்டும் என்று சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பொதுவான சொத்துக்களை, பொது உடைமையான பொருட்களை எல்லாம் காலாகாலம் பயன்படுத்த வேண்டும், இடையிலே கைமாறி விடக்கூடாது என்று சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அருமையானவர்களே, இஸ்லாமிய வரலாற்றிலே முதல் வக்ஃப் செய்தவர் சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்பதை சரித்திரத்தில் நாம் அறிகின்றோம். இரண்டாவதாக வக்ஃப் செய்தவர் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், மாத்தத் உம்மி ஃபஅய்யு ஸதகத்தி அஃதலு. அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, என்னுடைய தாய் இறந்து விட்டார்கள், அந்த தாய்க்காக வேண்டி நான் என்ன தர்மங்கள் செய்ய வேண்டும் என்பதாக கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மா, தண்ணீரை தானம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். உடனே சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஃபஹஃபரல் பிஹ்ர, ஒரு கிணறை தோண்டினார்கள். ஹாதிஹி ஸதகத்துல் லிஉம்மி ஸஅதி, இது சஅதுடைய தாய்க்கு தர்மம் என்றும் அறிவித்து விட்டார்கள். அருமையானவர்களே, இப்படி இஸ்லாமிய வரலாற்றிலே இரண்டாவதாக வக்ஃப் செய்தவர் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். சமுதாய கிணறை தோன்றி வைத்து காலாகாலம் அதிலிருந்து மக்கள் பயன்பெறுவதற்காக வேண்டி தண்ணீரை தானம் செய்தார்கள். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்கின்றார்கள், சபுஉன் யுஜ்ஸா லில் அப்தி அஜ்ருஹுன்ன வ ஹுவ ஃபீ கப்ரிஹி பஅத மௌத்திஹி. 7 காரியங்கள் ஒரு மனிதனுக்கு மரணித்த பின்னாடியும் அவனுடைய மண்ணறையிலே நன்மைகளை கொடுத்து கொண்டே இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 காரியங்களை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள். முதலாவதாக சொல்கின்றார்கள், மன் அல்லம இல்மன், எந்த ஒரு மனிதன் கல்வியை பிறருக்கு கற்றுக் கொடுக்கின்றானோ அந்த கல்வியாளர் இறந்துவிட்டால் அவனுக்கு மண்ணறையிலே நன்மைகள் கொடுக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், அவு கரா நஹரன், எந்த ஒரு மனிதன் ஒரு ஆறை வெட்டி விடுகின்றானோ அதிலிருந்து தண்ணீரை மக்கள் பருகின்றார்கள், பிராணிகள் எல்லாம் அதிலிருந்து தண்ணீரை குடிக்கின்றன, அப்படிப்பட்ட மனிதனுக்கும் அவன் மண்ணறையிலே இருக்கின்ற பொழுது நன்மைகள் கொடுக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். மூன்றாவதாக சொல்கின்றார்கள், எந்த ஒரு மனிதன் ஒரு கிணறை வெட்டி வைக்கின்றானோ அந்த மனிதனுக்கும் அவன் இறந்த பின்னால் மண்ணறையிலே நன்மை வழங்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நான்காவதாக சொன்னார்கள், எந்த ஒரு மனிதன் பேரித்த மரத்தையோ அல்லது பயனுள்ள மரத்தையோ நட்டி வைக்கின்றானோ அந்த மனிதனுக்கும் அவன் இறந்த பின்னால் மண்ணறையிலே நன்மைகள் வழங்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். இது மட்டுமல்ல சகோதரர்களே, அடுத்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐந்தாவதாக சொன்னார்கள், பனா மஸ்ஜிதன், எந்த ஒரு மனிதன் ஒரு பள்ளிவாசலை கட்டியிருந்தானோ அந்த மனிதனுக்கும் இறந்த பின்னால் மண்ணறையிலே நன்மைகள் கொடுக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஆறாவதாக சொன்னார்கள், எந்த ஒரு மனிதன் ஒரு குர்ஆனை பிறருக்காக வேண்டி கொடுக்கின்றானோ அந்த மனிதன் இறந்த பின்னால் மண்ணறையிலே அவனுக்கு நன்மை கொடுக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். ஏழாவதாக சொல்கின்றார்கள், தரக்க வலதன் யஸ்தக்ஃபிர் லஹு பஅத மௌத்திஹி, எந்த ஒரு மனிதன் தனக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்லொழுக்கம் உள்ள குழந்தையை விட்டு செல்கின்றானோ அந்த மனிதனுக்கு மரணித்த பின்னால் அவனுடைய மண்ணறையிலே நன்மைகள் வழங்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே அருமையானவர்களே, பொது காரியங்களிலே யார் ஈடுபடுகின்றார்களோ அவர்களுக்கு இறந்த பின்னால் நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும், நன்மைகள் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு நபி தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகின்றார். யா ரசூலல்லாஹ், மாத்தத்து உம்மி, என்னுடைய தாய் இறந்து விட்டார்கள், நானுமோ நீண்ட பயணத்திலே இருந்தேன், என்னுடைய தாயினுடைய இறுதி சடங்கிலே அந்த ஜனாசா தொழுகையிலே நான் கலந்து கொள்ள முடியவில்லை,
நான் எண்ணுகிறேன், என்னுடைய தாய்க்கு அருகிலே இருந்து நான் பேசியிருந்தால் என்னுடைய தாய் மறுமையினுடைய பயனுக்காக வேண்டி ஏதாவது தர்மம் செய்யும்படி எனக்கு வசியத் செய்திருப்பாள், எனக்கு உபதேசம் செய்திருப்பாள். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நான் பெற்றுக்கொள்ளவில்லை. இந்த சத்தக்த அன்ஹா, அந்த தாயை தொற்று நான் தர்மம் கொடுத்தால் ஃபஹல்லஹா மின் அஜ்ரின், அந்த இறந்து போன தாய்க்கு நன்மைகள் கிடைக்குமா என்று அந்த நபித்தோழர் கேட்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், கால நஅம், இறந்து போன தாய்க்கு நீ தர்மம் செய்தால் நன்மைகள் கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இந்த ஹதீஸிலிருந்து சொல்கின்றார்கள், இறந்தவர்களுக்கு நன்மைகளை சேர்த்து வைப்பது அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த நல்வழி என்பதாக சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு சில கருத்து கூடர்கள், அறிவிலிகள் இறந்தவர்களுக்கு நன்மைகளை சேர்த்து வைக்க முடியாது, அவரவர் செய்த நன்மை அவருக்குத்தான் சாரும், பிறருக்கு எத்தி வைக்க முடியாது, சேர்த்து வைக்க முடியாது என்று தானம் குழம்பி மற்றவர்களையும் குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த குழப்பிவாதிகளை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும், அவர்களை விட்டு நாம் தவிர்த்திருக்க வேண்டும். காரணம், அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிகளை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு தன்னுடைய அந்த குருட்டுத்தனமான விளக்கங்களிலே அவர்கள் குறுகி போயிருக்கிறார்கள் என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இறந்தவர்களுக்கு நன்மைகள் செய்தால் அந்த நன்மைகள் போய் சேருகிறது என்று ஹதீஸிலே தெளிவாக சொல்லி இருக்க, நாம் அதிகம் அதிகம் நன்மைகள் செய்து இறந்தவர்களுக்கு நாம் இறந்த பின்னாடியும் நன்மக்களாக வாழ நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பொது சொத்துக்களை பராமரிக்கக்கூடியவர்கள் மிகவும் பேணுதலாக அல்லாஹ்வுடைய அச்சமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். காரணம், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அருள்மறையிலே சொல்கின்றான், மாக்கானல் நபியின் ஐயகுல்ல வமா யகுல் யதி பிமா கல்ல யௌமல் கியாமா. எந்த ஒரு நபிக்கும் மோசடி செய்வதற்கு தகுதி இல்லை. யார் மோசடி செய்கின்றாரோ அவர் மோசடி செய்த அந்த பொருளை கொண்டு கியாமத்து நாளிலே சுமந்து வருவார் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டியிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம் சஹாபாக்களுக்கு மோசடிகளை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு செய்தியை சொன்னார்கள். மறுமை நாளிலே ஒரு மனிதன் தன்னுடைய தோளிலே ஒட்டகத்தை சுமந்து கொண்டு வருவான். அந்த ஒட்டகம் கத்திக் கொண்டிருக்கும். அந்த மனிதன் என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கூறுவான். யாரும் காப்பாற்ற மாட்டார்கள். இன்னொரு மனிதன் ஒரு ஆட்டை தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு வருவான். அந்த ஆடு கத்திக் கொண்டிருக்கும். என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று சொல்வான். யாரும் காப்பாற்ற மாட்டார்கள். இன்னொரு மனிதன் குதிரையை தன்னுடைய தோள் மீது சுமந்து கொண்டு வருவான். அந்த குதிரை கனைத்துக் கொண்டிருக்கும். அப்பொழுது அந்த மனிதன் என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கதறுவான். யாரும் காப்பாற்ற மாட்டார்கள். இந்த நிலைமை அந்த மனிதனுக்கு எப்படி ஏற்பட்டது என்று சொன்னால், உலகத்தில் இருக்கின்ற பொழுது அந்த மனிதன் இன்னொருவனுடைய ஒட்டகத்தை அபகரித்திருந்தான், இன்னொருவனுடைய ஆட்டை அபகரித்திருந்தான், இன்னொருவனுடைய குதிரையை அபகரித்திருந்தான். அபகரித்த பொருளை அவன் மறுமையிலே சுமந்து வருவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள். இன்றைக்கு பொது சொத்துக்கள், வக்ஃப் சொத்துக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் அபகரிக்கப்படுகின்றன. அவைகளெல்லாம் கையாடல் செய்யப்படுகின்றன. எனவே அருமையானவர்களே, பொது உடைமையான சொத்துக்களிலே நாம் பேணுதலாக இருக்க வேண்டும். ஒரு ஊரிலே பள்ளிவாசல் கட்டப்படுகிறது என்று சொன்னால் அந்த பள்ளிவாசலை வக்ஃப் செய்ய வேண்டும், பொது உடைமையாக ஆக்க வேண்டும். எல்லோரும் வந்து போவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பள்ளிவாசலிலே ஜும்மா தொழுவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இல்லை என்று சொன்னால் அந்த பள்ளிவாசலை ஜும்மா தொழுவது அனுமதி இல்லை என்று நம்முடைய ஷரியத்து சட்டம் கூறியிருக்கின்றது. அதே போன்று ஒரு மனிதன் தன்னுடைய சொத்துக்களை எந்த நோக்கத்திற்காக வேண்டி வக்ஃப் செய்கின்றானோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். ஒரு மனிதன் தன்னுடைய ஒரு வீட்டை பள்ளிவாசலுடைய மின்சார செலவுக்காக வேண்டி வக்ஃப் செய்தான் என்று சொன்னால் அந்த வீட்டிலிருந்து வரக்கூடிய வாடகையை, வருவாயை மின்சார செலவுக்காக வேண்டி தான் செலவு செய்ய வேண்டும். வேறொரு நோக்கத்திற்காக வேண்டி செலவு செய்யக்கூடாது. இப்படி பொது சொத்துக்களை நாம் அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு
அல்லாஹ்வுடைய பயத்தோடு நாம் பயன்படுத்த வேண்டும். ஆனால் இன்றைக்கு பொது சொத்துக்களை நாம் எப்படி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய சொந்த சொத்துக்களை போன்றுதான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். பள்ளிவாசலுக்கு வருகின்றோம், அது பொது சொத்து, அங்கே நாம் ஒளி செய்கின்றோம். சுகமாக அமர்வதற்காக வேண்டி மீன் விசிறிக்கு கீழே அமர்கின்றோம். இப்படி பொது சொத்துக்களை நாம் உபயோகப்படுத்துகிறோம், பயன்படுத்துகிறோம். இது நமக்கு ஆகமாக வேண்டும் என்று சொன்னால், ஜாயிஸாக வேண்டும் என்று சொன்னால், பள்ளிவாசலுக்கு சந்தாக்கள் கொடுக்க வேண்டும், பள்ளிவாசலுக்கு உதவிகள் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பொது சொத்திலே கை வைப்பதற்கு நாம் உரியவர்களாக, உரிமை பெற்றவர்களாக ஆகிறோம் என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் பள்ளிவாசலுக்கு சந்தா கேட்டால் கொடுப்பது கிடையாது. அருமையானவர்களே, பொது சொத்துக்களை நாம் பயன்படுத்துகின்றோம். பள்ளிவாசலுடைய ஜனாசா பொட்டிகளை நாம் பயன்படுத்துகிறோம், பள்ளிவாசலுடைய மண்ணறைகளை நாம் பயன்படுத்துகின்றோம், பள்ளிவாசலுடைய தண்ணிகளை நாம் பயன்படுத்துகிறோம், பள்ளிவாசலுடைய விரிப்புகளை நாம் பயன்படுத்துகிறோம். இப்படி பொது சொத்துக்களை பயன்படுத்துகின்ற நாம் அவைகளுக்காக வேண்டி உதவிகள் செய்கின்ற பொழுதுதான் அது நமக்கு ஆகுமானதாக, தகுமானதாக ஆகின்றது. எனவே அருமையானவர்களே, பொது சொத்துக்களை நாம் பேணுதலோடு அதை பயன்படுத்தி ஈருலகத்திலையும் சிறப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவன் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.